ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். ஒரு முறை டெல்லி அரசர் பாபர் தெனாலிராமனின் திறமையை கேட்டு அவரை நேரில் காண விரும்பினார். அவரது திறமையை சோதிக்கவும் விரும்பினார். எனவே தெனாலிராமனை டெல்லிக்கு அனுப்புமாறு விஜயநகரத்துக்கு ஓலை அனுப்பினார். கிருஷ்ணதேவராயரும் தெனாலிராமனை அழைத்து, இதோ பார் ராமா, இங்கே உன் திறமையை காட்டி எங்களை சிரிக்க வைக்கிறாய். ஆனால் அதுபோல் அந்த பாபரிடம் நடக்காது. உன் திறமை அவரிடமும் பரிசு பெறுவதில் தான் உள்ளது. அவரிடம் நீ பரிசு பெற்று வந்துவிட்டால் நானும் உனக்கு பரிசு தருவேன். உன்னை திறமசாலி என்று ஒப்புக்கொள்கிறேன். இல்லை என்றால் உனக்கு தண்டனை நிச்சயம், தெரிகிறதா என்று எச்சரித்து அனுப்பினார். டெல்லி வந்து சேர்ந்த தெனாலிராமன் பாபரின் அரண்மனைக்கு சென்றார். சபையில் தான் செய்யும் அகட விகடத்திற்கு யாரும் சிரிக்காததை கண்டு திகைத்தார். யாரும் சிரிக்கக்கூடாது என பாபர் முன்பே கட்டளையிட்டிருப்பார் என யூகித்தார். இந்த சூழ்ச்சியை எப்படியும் முறியடிப்பேன் என முடிவு செய்து கொண்டார். மறுநாள் ராமன் அரண்மனைக்கு செல்வதை நிறுத்தி கொண்டார். பாபர் நினைத்தார், ராமன் சொல்லாமலேயே நின்றுவிட்டானே, அவனுக்கு சரியான தோல்வி என மகிழ்ந்தார். ஒரு நாள் பாபர் தன் மந்திரியுடன் உலாவ சென்றார். வழக்கம் போல அரண்மனை சேவகன் ஒருவன் சில பொன்முடிப்புகளை சுமந்து வந்தான். மன்னர் குதிரையை மெதுவாக நடத்தி வந்து கொண்டிருந்தார். பாதை ஓரத்தில் முஸ்லிம் கிழவர் ஒருவர் தள்ளாடியபடியே ஏதோ செடிகளை நட்டு கொண்டிருப்பதை பார்த்தார். அவர் அருகே சென்றார். பெரியவரே, இந்த தள்ளாத வயதில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றார். நான் நல்ல மரக்கன்றுகளை நட்டு கொண்டிருக்கிறேன். இதை அவர் மிகவும் சிரமப்பட்டு கூறினார். ஏன் ஐயா, இந்த தள்ளாத வயதில் உமக்கு ஏன் இந்த தொல்லை? இது காய்த்து பின் பழுத்து அந்த பழத்தை நீர் உண்ணப் போகிறீரா என்று சிரித்தார். அரசே, நாம் உண்ணும் மாங்கனிகள் நம் முன்னோர்கள் நட்டது தானே. அவர்கள் மரங்களை நட்டதால் தானே நாம் இன்று மாங்கனிகளை உண்ணுகிறோம். அவர்கள் நடாமல் இருந்திருந்தால் நமக்கு ஏது மாம்பழங்கள்? எனவே வரும் தலைமுறையினர் உண்ணவே மரங்களை நான் நடுகிறேன். ஆஹா, சரியான பதில், நல்ல விளக்கம், மிக்க மகிழ்ச்சி. உடனே மந்திரியார் ஒரு பொன்முடிப்பை பரிசாக அளித்தார். அதை பெற்றுக்கொண்ட கிழவர் சிரித்தார். அரசே, அல்லாஹ் பெரியவர். எல்லோருக்கும் மரத்தில் பழுத்த பிறகே பலன் தரும். ஆனால் பாபரின் ஆட்சியில் மரம் நட்டவுடனே பலன் கொடுத்து விட்டதே. பாபர் மனம் பெரிதும் மகிழ்ந்தது. ஆஹா, சரியாக சொன்னீர்கள் பெரியவரே என்றபடி மந்திரியை பார்க்க அவர் இன்னொரு பொன்முடிப்பையும் அளித்தார். அதையே பெற்றுக்கொண்ட பெரியவர், அரசே, இந்த மாம்பனிகள் பழுத்த பின் பலனளிப்பது ஆண்டுக்கு ஒரு முறைதான். ஆனால் தங்களின் மேலான குணத்தினால் நட்டவுடனே இருமுறை எனக்கு பலனளித்து விட்டது. என்னே அல்லாவின் கருணை அப்படின்னு சொன்னார். நன்றாக சொன்னீர்கள் பெரியவரே என்று கூறியவர் மீண்டும் ஒரு பொன்முடிப்பை அளித்தார். பின் மந்திரியை பார்த்து, மந்திரியாரே, சீக்கிரம் இங்கிருந்து சென்றுவிட வேண்டும். இல்லையே சாதுரியமாக பேசி நம் பொக்கிஷத்தையே காலி பண்ணி விடுவான் இந்த பெரியவர் என்று வேடிக்கையாக சொல்லிவிட்டு புறப்பட்டார் பாபர். சற்று நிற்க முடியுமா அரசே என்று சொன்ன பெரியவர் தன் தாடி மீசையை களைந்துவிட்டு தெனாலிராமனாக நின்றார். பாபர் திகைத்தார். சற்று நேரத்துக்குள் 3 பரிசுகளை பெற்றவன் தெனாலிராமனா? தெனாலிராமன் பணிவுடன் கூறினான், அரசே, மன்னிக்க வேண்டும். எங்கள் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தங்களிடம் நான் பரிசு பெற்று வர வேண்டும் என கட்டளையிட்டு அனுப்பினார். இன்று அவரது கட்டளைப்படியே தங்களிடம் பரிசுகளை பெற்றுவிட்டேன். இனி ஊர் திரும்ப தாங்கள் அனுமதி அளிக்க வேண்டும். தெனாலிராமா, உண்மையிலே நீ திறமைசாலிதான். உங்கள் மன்னருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவி. நாளைக்கு அரச மரியாதையும் பெற்றுக்கொண்டு விஜயநகரம் செல்லலாம் என்றார். பின் மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு திரும்பினார். வெற்றியுடன் ஊருக்கு வந்து சேர்ந்த தெனாலிராமனை பார்த்த கிருஷ்ணதேவராயர் நடந்தவைகளை கேட்டறிந்தார். தான் சொன்னபடியே தெனாலிராமனுக்கு பல பரிசுகளையும் கொடுத்தார். தன் நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றிய ராமனை மன்னர் மக்களும் போற்றி மகிழ்ந்தனர். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.